நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃப்ரைடே மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். டேட்டு கீழே இருக்குது, இது ப்ரைஸ் மூவ்மெண்ட். ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்ன நடந்துக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் நல்லா கீழே விழுந்திருக்கு, ஃபுல் கம்ப்ளீட் ட்ராப் ஆனால கொஞ்சம் மேலே போகிற ட்ரை பண்ணி மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் பண்ணி ஃபுல்லாக கீழே ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகலான்னு எதிர்பார்க்குறோன்னா இதே ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 4100, 105 இந்த ஜோனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. நைட்டு மார்க்கெட் எல்லா கொஞ்சம் காப்பர் மார்க்கெட்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஆனால் க்ரூட் எதுவும் பவுன்ஸ் பேக் ஆகலை, இங்கே இதே ஜோனில் தான் இருக்குது. ஸோ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே தான் இன்னும் இருக்குது. ட்ரெண்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கீழே இருக்குது, எந்த பவுன்ஸ் பேக்கும் இல்லை. ஸோ இந்த 4140 இந்த ஜோன் வந்து மார்க்கெட்டோடைய ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் இருக்கும். 4140 அண்ட் 4160 இந்த ஜோன் மேலே மார்க்கெட் போனால் தான் மார்க்கெட் மறுபடியும் பையிங்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஜோன் வரைக்கும் செல் பண்ணுறது நல்லது. செல் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைங்க. ஸ்டாப் லாஸ் வச்சோன்னா மார்க்கெட் மேலே கொஞ்சம் பவுன்ஸ் பேக் கொடுக்குறது சான்சஸ் இருக்குது இன்றைக்கி க்ரூட் ஆயிலில். ஏன்னா எல்லா மார்க்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் ஆனதுனால கொஞ்சம் புல் பேக் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் புல் பேக் கொடுத்துட்டு திருப்பி மேலேருந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 4140 இந்த லெவலில் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா இந்த பையும் ஹோல்ட் பண்ண வேணாம், பொறுமையாக அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போனோன்னா எந்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங் நடக்கப்போ எப்படி நடக்குது அப்படின்றத எங்கள் சைட்டில் அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு வர மார்க்கெட்டோட சேஞ்சஸ் எல்லாத்தையும் அதையும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம். தேங்க்யூ, பை.